பார்க்குறோமா இல்லையா? எதுக்கு பார்க்குறோம்? நம்மளும் என்ன செய்யணும், மற்றவங்கள மாதிரி பணக்காரனாக ஆகிடணும் சொல்லி முயற்சி பண்ணி பார்க்குறோம். அதுபோல் என்னைக்காவது விசுவாசத்தில் எப்படியாவது என்ன செய்யணும், நான் வசதியாக மாறிடணும், விசுவாசத்தில் பணக்காரனா ஐஸ்வர்யவானா மாறணும்னு சொல்லி நீங்கள் விரும்பியிருக்கிறீங்களா? அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தரித்திரராகிய நம்மை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக மாற்றும்படிக்குன்னு சிலர் அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த விருப்பம் என்னது? நம்ம ஐஸ்வர்யவானாக மாறணுன்றது தான் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாம் அந்த ஐஸ்வர்யவானாக மாறுவதற்கு, விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக பணக்காரனாக மாறுவதற்கு நம்மால் எந்தெந்த வழியெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணுமோ அந்தந்த வழியெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கணும். அப்படி எப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அதுபோல் விசுவாச காரியங்களில் இதெல்லாம் செஞ்சால் என்னுடைய விசுவாசம் பெருகுமா, அதையெல்லாம் நான் செய்வேன். தினமும் ஜெபம் பண்ணால் என்னுடைய விசுவாசம் பெருகுமா, நான் ஜெபம் பண்ணுவேன். தினமும் வேதம் வாசிக்கணுமா, வேதம் வாசித்தா என்னுடைய விசுவாசம் பெருகுமா, அப்போ நான் என்ன செய்வேன், தினமும் வேதம் வாசிப்பேன். தினமும் உபவாசம் இருக்கணுமா, நானும் உபவாசம் என்னுடைய விசுவாசத்தை பெருக்கி கொள்வேன். நான் தவறாமல் ஜபங்களில் கலந்து கொள்ளணுமா, அப்போ தவறாமல் ஜபத்தில் நான் கலந்து கொள்வேன். எதுக்காக? என்னுடைய விசுவாசம் பெருகும்படிக்காக. நான் தொடர்ந்து பிரசங்கங்களை கேட்க வேணுமா, விசுவாசம் பெருக, அப்போ தொடர்ந்து நினச்சி நான் பிரசங்கங்களை கேட்பேன்னு சொல்லி நம்ம அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து நம்முடைய விசுவாசத்தை பெருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். விசுவாசம் இல்லாத எந்த ஒரு செயலும் அது தோல்வியை தானே செய்யும், கொண்டு வரும். அப்போ விசுவாசத்தோடு கூட செய்கிறதான எந்த ஒரு காரியமும் ஜெயத்தை கொண்டு வரும். அப்போ கடவுள் சிலர் அதைத்தான் விரும்புகிறார் சொல்லி நம்ம இங்கே பார்க்கணும். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். பன்னெண்டு 21. தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் எப்படி இருப்பான்? அதுக்கு மேலே சொல்லப்படுற முட்டாளை போல அவன் காணப்படுவான். நம்ம எப்படி இருக்கணுமா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக நம்ம என்ன செய்யணும், மாறணும். ஐஸ்வர்யவானாக மாறணும். உடனே நடக்குமா? அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கணுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன செய்வோம், நம்ம சேர்த்து வைப்போம். எப்படி சேர்த்து வைப்போம்? வீட்டில் வச்சா காணாமல் போயிடுது, பேங்க்கில் என்ன செய்வோம், போட்டு வைப்போம். சீட்டு கட்டினாலும் என்ன செய்கிறாங்க, ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன செய்வோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க்கில் போட்டு வைப்போம். இல்லை கோல்டு வாங்கி பேங்க்கில் போட்டு வைப்போம். அதுக்கு நிறைய ஐடியாஸ் தெரியல நமக்கு, நம்முடைய பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு. முதல்ல இருந்தவங்களை கூட இப்போ இருக்கிறவங்க நிறைய என்ன செய்யிருக்காங்க, ஐடியா வச்சுருக்கிறாங்க. நம்ம கீழே இருக்க பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு, அதை பெருக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, நிறைய ஐடியா வச்சுருக்காங்க. கையில் இருக்கா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கையில் இருக்கா, இந்த பணம் நம்ம கையிலே இருந்தால் என்ன செஞ்சிடும், செலவாயிடும். பேங்க்கில் போட்டாலும் வட்டி கொஞ்சமாக தான் வருது. இப்போ இதை அதிகமாக பெருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு இடத்த வாங்கலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த இடம் என்ன ஆகிடும், அப்படியே டபுளாக மாறிடும். அது என்ன, இது பணக்காரனாக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம்ல. அதுபோல் என்னைக்காவது நம்முடைய விசுவாசம் பெருகணும், விசுவாசம் வளரணும் யோசிச்சிருக்கிறோமா? இந்த வசனம் சொல்லுது என்னன்னு சொல்லி திரும்ப வாசிப்போம் அந்த வசனத்தை. தேவனிடத்தில் என்ன செய்யலாம், அவனுக்கு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லாமல் என்ன செய்யலாம, உலக மக்கள் மாதிரி ஐஸ்வர்யவானா இருக்க அவன் விரும்புகிறான்னு சொல்லி. அப்போ நம்ம கடவுள் விரும்புகிறது என்னதான் விரும்புகிறாரு, நம்ம ஐஸ்வர்யவானா தான் ஆகணும் விரும்புகிறாரு. அது எப்படி, தேவனிடத்தில் நம்ம ஐஸ்வர்யவானாக மாறணும்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வசனம். 1 கொரிந்தியர் 1 26லேருந்து 28 வரையிலும். யாரை தெரிந்து கொண்டாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை கர்த்தர் செய்றாராம், தெரிந்து கொள்கிறார். நல்ல ஜெய் ஜாண்டிக்கா இருக்கிறதான கோலியாத்தை வெட்கப்படுத்தும்படிக்கு மிகவும் சிறியவனாகிய தாவீதை கர்த்தர் செய்றாராம், தெரிந்து கொண்டார். இல்லாதவளை என்ன செய்றாராம், கர்த்தர் தெரிந்து கொண்டார். நாமெல்லாம் இல்லாதவங்க தான். எப்படி,
நம்மளாம் இல்லாதவங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நம்மளாம் என்ன செய்யணும்? வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். இல்லாதவங்க தரித்திரதான் நம்மளாம். ஆனால் பெரிய பணக்காரருக்கு இல்லாத சந்தோஷத்தை நாம் என்ன செய்யிருக்கோம்? வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. ஆயினால் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர்களை வெட்கப்படுத்தும்படிக்காக தரித்திரராகி நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். இது எத்தனை வசனம்? இது 28 இருக்குதான். அப்போ நம்ம எல்லாம் எதுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டாரு? நமக்கு நம்மை காட்டிலும் வசதி படைத்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? சொல்லிக்கிறாங்க, நாங்களாம் யார்? பெரிய பணக்காரங்க, வசதியானவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களை வெட்கப்படுத்தும்படிக்காக அவங்களுக்கு இல்லாதான் அந்த சந்தோஷத்தையும் அவங்களுக்கு இல்லாத அந்த நித்திய ஜீவனையும் நம்மிடத்தில் இருக்கும்படிக்கு, நம்மிடத்தில் கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே தரித்திரராகிய நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. தரித்திரராகிய நாம ஐஸ்வர்வான்களாகி மாற நம்முடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பலப்படுத்தணும். வளரும்படிக்கு விசுவாசத்தில் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? மேலோங்கி வளர நாம் முயற்சி செய்ய வேண்டும். 1 பேதுரு 1:4 1:4. அதில் அழியாதது, வாடாதது, மாசற்றது. அது திரும்பப்படி அந்த வசனத்திலேயே இப்போ படித்தல, அதே வாடாதது, அழியாதது, மாசற்றதுன்னு இருக்கா? திரும்பப்படி அந்த வசனத்தையே திரும்ப படிமா. அழியாததும் மாசு அற்றதும் வாடாததுமா. என்ன செய்யல? 3 விஷயம் நடக்கல. என்ன செய்யல? அழியல, மாசற்றது, வாடாது. அழியாது, மாசற்றது, வாடாது. என்னது இது? அடுத்து வாசிங்க. அப்போ போட்டிருக்கோம். ஒரு சுதந்திரம் இருக்குது. என்ன இருக்குது? அந்த அழியாத, வாடாத, மாசற்றதான ஒரு சுதந்திரம் இருக்குது. அது என்னது? திரும்ப வாசிங்க. ஆமாம், நம்ம எல்லாம் மறுபடியும் ஜெனிப்பித்து. எதுக்காக மறுபடியும் பிறந்திருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதால நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தரித்திரராகி நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த தேவனுடைய சமூகத்துக்கு போகும்படிக்காக, நித்திய ஜீவனுக்கு போகும்படிக்காக நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்குது? அழியாது, மாசற்றது, வாடாதது. அது அந்த இடத்துல என்ன கிடையாது? அழிவே கிடையாது. பரலோகத்தில் என்ன கிடையாது? அழிவே கிடையாது. அப்புறம் அங்கே என்ன கிடையாது? ஒரு மாதம் கிடையாது, ஒரு குறைவும் அங்கே என்ன கிடையாது? கிடையாது. அங்கே எல்லாமே எப்படி தான் இருக்கும்? நிறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3வது, அங்கே என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம் அங்கே என்ன செய்யாது? உண்டாகாது. அங்கே என்ன செய்யாது? யாரும் அங்கே சோர்ந்து போக மாட்டாங்க. எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்படிப்பட்டதான இடத்துக்கு போகும்படிக்கு தரித்திரராகிய நம்ம என்ன செய்திருக்கிற? கடவுளே திறந்திருக்கிறார் சொல்லி இங்கே பாருங்க. உண்மையாகவே தரித்திரராகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நம்மையெல்லாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்வான்களாக மாற்றும்படிக்காகவே தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி இங்கு பார்க்கிறோம். தரித்திரருக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்கப்பட்டிருக்குன்னா தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி லூக்கா 6:20 வாசிக்கிறோம். தேவனுடைய தரித்திரருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கிறிஸ்துவ சிலரா கொடுத்துருக்கிறார் சொல்லி அங்கே பார்க்கும். அது மாத்திரமில்ல, தரித்திரருக்கு என்ன செய்யுது? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு அவனுக்கு என்ன செய்யுது? சுவிசேஷம் அங்கே சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ தரித்திரராகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக நம்ம மாறுறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள பாக்கியவான்களாக நாம் மாறுறோம். எப்போ? தரித்திராக இருக்கும்பொழுது இல்லை, தரித்திராக இருக்கும்பொழுது, தரித்திராகிய நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்வான்களாய் மாறும் பொழுது. அல்லேலூயா. நாமெல்லாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்வான்களாக மாறுவோம்னு சொன்னால், தரித்திரராகிய நாம் அப்படி மாறும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாராம்? மாற்றுகிறார். அது மாத்திரமில்ல, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார் சொல்லி பார்க்கும்பொழுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை
தருவார்னு சொல்லி பார்க்கும். ஜீவ கிரீடத்தை நாம் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் நாம தேவனிடத்தில் அன்பு கூறும்பொழுது நமக்கு என்ன செய்ய கொடுக்கப்படுதா? ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி யாக்கோபு 1:12 வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அப்படி நம்ம அன்பு கூறலை, நம்மிடத்துல விசுவாசம் இல்லை, விசுவாசம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது சொன்னால் 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் என்று கர்த்தனை செய்கிறாரா விரும்புகிறார். என்ன சொல்றாரு கர்த்தர்? கடவுள்கிட்ட அன்பு செலுத்தல, கர்த்தராகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீ அன்பு செலுத்தலன்னு சொன்னால் நம்ம எப்படி ஆயிடுவோம்? சபிக்கப்பட்டவர்களாக மாறிடுவோம். நம்முடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் வளராமல் போச்சு சொன்னால், விசுவாசம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன செய்யுது? நாளுக்கு நாள் முத்து விசுவாசம் என்ன ஆகுது? நாளுக்கு நாள் குறைஞ்சிதுன்னா நமக்கு சாபம், சபிக்கப்பட்டவன் சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம விசுவாசம், நம்ம நம்பிக்கை கடவுள் மேலே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சுனா தான் நமக்கு என்ன இருக்கும்? தேவன் மீது அன்பு உண்டாகும், நமக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும் சொல்லி வசனம் சொல்கிறது. ஆகையினால் நம்ம விசுவாசமானதுக்கு நாளுக்கு நாள் வளர நாம் முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பில்லாதவன் என்ன கிடையாது? தேவனை அறியாதவன் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? எப்படி இருக்கிறார் ஆண்டவர்? அன்பாகவே இருக்கிறார். நாம் தான் என்ன செய்கிறோம்? வம்பாவே இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறோம்? யாருக்கிட்டையா சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம், யாருக்காவது கோபத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறோம், இல்லை யாரையாவது சீண்டிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அப்படி அன்பு இல்லைன்னு சொன்னால் நமக்கு யாரை தெரியாது? தேவனை நாம் அறிந்து கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் சாந்த குணமுள்ளவர்களுக்கு உண்டாகும், சாந்த குணமுள்ளவன் பாக்கியவன், அவன் பூமியை சுதந்திரத்துக் கொள்வான் என்று சொல்லி மத்தேயு 5:5 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அநியாயக்காரர் ஒரு நாள் என்ன செய்ய முடியாதா? சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரும் விபச்சாரக்காரரும் சுயபணிச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் பெருசாக இருக்குது. இதில் இருக்குன்னா கொரிந்தியர் 6:9 பார்க்கும் பொழுது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? அன்பு இல்லாதவங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளவே முடியாது. நாம் அன்பாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? நாளுக்கு நாள் வளரும். நாளுக்கு நாள் விசுவாசம் வளரும்பொழுது, நம்முடைய அன்பு பெருகும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளாம் யார்? விசுவாசி. நம்மளாம் விசுவாசி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் வளரணும். விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசத்தில் நாம் என்ன செய்யணும்? வல்லவர்களாக மாற வேண்டும். அது மாத்திரமில்ல, சகோதரரை நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை என்று சொல்லி கொரிந்தியர் 15:50 வாசிக்கும். மாம்சம் ரத்தமும் என்ன செய்ய முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? உயிரோடு நம்ம யாரும் என்ன செஞ்ச முடியாது? இந்த சரீரத்தோடு கூட மேலே போக முடியாது. எல்லாரும் என்ன செஞ்சுதான் ஆகணும்? இந்த சரீரத்தை பூமியில் போட்டு தான் போய் அப்படி மேலே போகணும்னு சொன்னால் கடவுள் என்ன செய்வார்? நமக்கு ஒரு மறுரூப சரீரத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. நமக்கு என்ன தருவார்? ஒரு மறுரூப சரீரத்தை கொடுப்பாரு. இப்போ ஆண்டவர் வந்துட்டார், நான் சாவலை. ஆண்டவர் என்ன செய்றாரு? இப்போ வானத்தில் வந்துட்டார், எக்கால சத்தம் கேட்குது. ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு? கூப்பிட்றாரு. யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு பிரியமாக எனக்கு பிரியமாக நடந்தீங்களோ நீங்களாம் மேலே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. எப்படி போக முடியும்? அந்த சத்தம் கேட்டவொன்னு நம்மளாம் என்ன செய்வோம்? தானாக மறுரூபம் ஆகிடுவோம். எப்படி ஆகிடுவோம்? வேறு சரீரமாக மாறிடுவோம். அந்த சரீரம் என்ன செய்யாது? எதுவும் தடுக்காது. அந்த சரீரத்தை எதுவும் தடுக்காது. இப்போ நான் வெளியே போகணும், இந்த கதவை சாத்திரிக்க சொன்னால் போக முடியாது. என்னால் கதவு என்ன செஞ்சுறேன்னு தடுத்துரும், வெளியே போக முடியாமல். ஆனால் மறுரூப சரீரம் ஆகிட்டேன்னா என்ன ஆகிடுவேன்? கதவு பூட்டியிருந்தாலும் என்ன செய்வேன்? அப்படியே போயிடுவேன். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்? தேவனை நேசிக்கணும், விசுவாசத்தில் வளரக்கூடியவராக அன்புள்ளவர்களாக இருக்கணும். வசனம் சொல்லுகிறப்ப மாம்சமும் ரத்தமும் என்ன செய்யாது? மேலே போகாது. இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது? மேலே போக முடியாது. மேலே போகணுன்னாக்கா கடவுளை போல நம்ம மாறணும். கடவுளை குணாதிசயம் நம்மக்கிட்ட வரணும். விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவான்களாக மாறணும். நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியாமல், தேவனிடத்தில் அன்பு காட்ட முடியாமல் நம்ம தடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்களும் இருக்குது. அவைகள்லாம் நம்ம என்ன செய்தான்? தடுக்குதான். கலாத்தியர் 5:21 வாசிக்கிறோம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள்,
களியாட்டுக்கள் முதலியானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதில்லை, சுதந்திரிப்பதில்லை என்று நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போ நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். என்ன செய்ய முடியாது, அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இதில் பார்க்கும்போது நான் அதில் குறித்து வச்சிருக்கிறதான காரியம் களியாட்டுக்கள். களியாட்டுக்கள் என்னது? என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு. என்னது? பொழுது. இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்சது என்னது? பொழுதுபோக்கு தான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரே போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் என்ன செய்கிறேன்னு டிவி பார்க்குறேன். ஒரே போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் என்ன செய்கிறேன்னு ஃபோனில் கேம் விளையாடுறேன், ஃபோனில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறேன். அப்படி சொல்லி நம்ம நான் யோசிக்கிறோம் இல்லையா, செய்கிறோம் இல்லையா? அதெல்லாம் என்னது? களியாட்டுக்கள். அப்படி களியாட்டு பண்ணுறவன என்ன செய்ய முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார போக முடியாது. அவனுக்கு தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. அவன் விசுவாசத்தில் என்ன செய்ய முடியாது? ஐஸ்வர்யவானாக மாற முடியாது, ஐஸ்வர்யவானாக வளர முடியாது. அவனிடத்தில் தேவனுடைய அன்பும் இருக்காது, தேவனுடைய அன்பு நம்ம இடத்துலையும் உண்டாகாது. ஆகையினால நாம் அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் விட்டு விலக வேண்டும். நாம் எதெல்லாம் கடவுளை விசுவாசிப்பதற்கு, நம்முடைய விசுவாசம் வளருவதற்கு தடையாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நாம் என்ன செஞ்சிடணும்? விட்டுவிட வேண்டும். நமக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது விசுவாசம் வளர்கிறதுக்கு, அதையெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம விட்டுணும். நம்ம தூங்குறது நம்மளுடைய விசுவாசம் வளர்றது தடையாக இருக்கா? தூக்கத்தை என்ன செய்யணும்? நம்ம குறைச்சிடணும். சிலர்லாம் நிறைய தூங்குவாங்க, நல்லா தூங்குவாங்க, எப்போ படுக்க சொன்னாலும் படுத்து தூங்குவாங்க. தூங்க விட்டாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது நம்முடைய விசுவாசம் வளர்வதற்கு தடையாக இருக்குமா? அதை என்ன செஞ்சிடணும்? குறைச்சிடணும், அதை விட்டுவிட வேண்டும். சிலருக்கு என்ன செய்யணும்? அப்படியே வீட்டில் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் வீடாக போயிட்டே இருக்கணும், ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டே இருக்கணும், அப்படியே ஊராக சுற்றணும், ஒரு வீடாக சுற்றணும். அது என்னவா இருக்குது அவங்களுக்கு? களியாட்டு. அவங்க சந்தோஷத்தை தருது அப்படின்னாக்கா என்ன செய்வாங்க. அது நம்ம விசுவாசத்துக்கு தடையாக இருக்கா? அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? குறைச்சிடணும். நான் வரும்போது வழியில் பார்த்துட்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நாள் தானே இப்போ கிராமங்களில் ஊழியம் செய்யறதுக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி சிட்டியில் இருந்ததுனால அது தெரியாது எனக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் இந்த கிராமங்களில் ஊழியம் செஞ்சு. இப்போ கடைசியாக வரும்போது பார்த்துட்டு வந்தேன். எத்தனை மணிக்கு பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க? ஒரு 4-5 வயசானவங்க ஒரு திண்ணையில் என்ன செஞ்சுருக்காங்க? உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வர வழியில் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு திண்ணை பொதுவாக இருக்குதுனாக்கா அந்த இடத்துல பார்த்து என்ன செய்கிறாங்க? ஒரு 4-5 பேர் என்ன தான் பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. நம்ம போய் கேட்டாலும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. ஏதோ வீட்டில் போர் அடிச்சது, நான் இங்கே வந்து உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறேன். ஆண்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அதுபோல் ஒரு பொதுவான மரத்தடியிலையோ ஒரு அந்த பாலத்து அந்த கட்டையிலையோ என்ன செய்யணும்? உட்காந்து எதையோ பேசிட்டு இருக்கிறாங்க. வீட்லேயே இருக்க மாட்டாங்க, வந்து பேசுகிறாங்க. ஆனால் பெண்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? வீட்டு ஓரத்தில் இருக்க திண்ணையில் உட்காந்துக்கிறாங்க. என்ன செஞ்சுக்கிறாங்க? வீட்டு வாசலில் இருக்கிற திண்ணையில் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கும் தெரியாது. இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் நாள் போக்கில் காலப்பட என்ன செய்யணும்? குறைஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்துருச்சு இல்லையா? வீட்டுக்குள்ளேயே டிவி வந்துருச்சு, கையில் மொபைல் ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதை காட்டிலும் இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? இன்னும் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன இதில் நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, நம்முடைய விசுவாசத்தை குறைக்க, விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளராமல் தடுக்க இது போல் சூழ்நிலையும் வரும். பொழுதுபோக்கு ஒரே போர் அடிக்குது, ஒரே என்ன செய்யுது? போர் அடிக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன்? கொஞ்ச நேரம் இதை செய்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன், கொஞ்ச நேரம் என்ன செய்கிறேன்? நான் டிவி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? அதுக்கு நேரத்தை கொடுக்குறோம். அப்போ நம்மளுடைய விசுவாசம் வளரவே வளர, நம்ம விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்து விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் விசுவாசத்திலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும் பொழுது தான் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். நம்ம அப்படி அன்பு கூறும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளியாக, சுதந்திரலியாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான விசுவாச வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். அப்படிப்பட்டதான் விசுவாச வார்த்தைகள் இருக்குதான வேத வசனத்தை நாம் என்ன செய்யணும்? அதிகமாக வாசிக்க வேண்டும். ஜெபங்களுக்கு அதிகமான நேரத்தை நம்ம செலுத்த வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது